அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வேகம் எடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பு காரணமாக உறுதியாகவே உலகின் பல பகுதிகளில் இருப்பவர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றியுடன் உயர்வை பெற்றுத்தரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை ஜென்மராசியில் விரயத்தில் இருந்து நுழைவதை காட்டிலும் தற்போது தனஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பின்னோக்கி நகர்ந்து ஜென்மராசியில் அமரக்கூடிய குரு பகவான் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்த இந்த சூழலில் நிறைவான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வேகம் எடுக்கும் வக்ரகுரு ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் மிக சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருப்பவர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய 5 மாதங்கள் என்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக ஜென்மத்தில் அமர போகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதைத் தொடர்ந்து 2026 ஜூன் மாதத்தில் ஜென்மராசியை விட்டு முழுமையாக விலகுகிறார். எனவே இந்த தருணம் என்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு உறுதியாகவே ஜென்மராசியில் குரு பகவான் அமர்ந்தாலும் கிடைக்கிறது. ஏனென்றால் வேகம் எடுக்கிறாருங்க வக்ர குரு பகவான். இதற்கு முன்னதாக நேர்கதியில் வலம் வந்த சூழலை காட்டிலும் தற்போது பின்னோக்கி வக்ரகதியில் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பது வீண் விரயங்களை தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்க போகிறது. நவகிரகங்களிலே தன்னிகரற்ற தெய்வ சக்தியும் பெருமையும் கொண்டவராக திகழக்கூடியவர்தான் குரு பகவான். அவர் நவகிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து கிரகங்களுக்கும் ஆசான் குரு என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன் உள்ளிட்ட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. எனவேதான் ஜென்மகுருவின் ஆதிக்கம் வளம் வந்தாலும் கூட இந்த வேளையில் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே தோஷமற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். எனவே இந்த வேளையில் அவருடைய அருள் நிறைவாக கிடைப்பதோடு 5, 7, 9 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. குரு பகவான் மிக வலுவாக இந்த தருணத்தில் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கல்வி கிடைக்கும். நேர்மையான செயல்பாடுகளும் தெய்வ பக்தி அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில் ரீதியான காரணங்கள்ல போட்டிகளால் பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் உத்தியோகம், தொழில் ரீதியாக போட்டிகள் விலகி யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. உலக புகழ் பெறக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகவும் அற்புதமாகவும் கனகச்சிதமாகவும் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவானின் சுப பார்வை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜனன கால அடிப்படையில் குரு பகவான் மிகவும் சாதகமாக வலம் வந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தன்னிகரற்ற வகையில் பல ஆற்றல்களை பெற முடியும். பாக்கியசாலியாகவும் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம் என அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை, பல நற்குணங்கள் நிறைந்த வாழ்க்கை துணை கிடைப்பதால் மிக சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் செல்வாக்கினாலும் தர முடியாத மனநிம்மதியை குரு பகவான் ஜென்மராசியில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த சூழலில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அவருடைய பார்வை பல நல்ல மாற்றங்களுக்கு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அடித்தளமிட்டு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு பகவான் மார்ச் மாதம் வரை அக்ரகதியில் வலம் வருவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நிறைவாக கைகூட போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்களில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. சுமார் கடந்த 7 மாதங்களாக ஜென்மராசிக்குள் நுழைந்து அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் ஏற்பட்ட சிரமங்களை தவிர்த்து சில நல்ல மாறுதல்களை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வலுவான காரணங்கள் நிச்சயமாக கிடைக்கும். திருமண முயற்சிகளில் உண்டான தடைகள் விலகி திருமணம், புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. சிறு சிறு விஷயங்களுக்காக அதிக
அலைச்சலையும் சிரமத்தையும் சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை இனி எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது. ஒரு சிலருக்கு வீடு மாறுதல், இடம் மாறுதல் போன்ற மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல் ரீதியாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. சில எளிய பரிகாரங்கள் உறுதியாகவே உலகின் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குருவின் சுப பார்வை மிக வலுவாக கிடைப்பதால் மேலதிகாரிகள், சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைப்பதால் மனதில் உற்சாகம் ஏற்படும். பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். குறிப்பாக பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு பகவான் மிக வலுவாக ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் விற்பனையும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய விற்பனை நிலையங்கள் திறந்த நல்ல மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் உள்ளிட்ட பல காரியங்களும் சிறப்பாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது. தொழில் ரீதியான பணிகளில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. புதிய முயற்சிகளை அளவோடு மேற்கொள்ளலாம். உங்களுடைய திறமையின் பால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். உழைப்பிற்கேற்ற லாபம் நிச்சயம் நிறைவாக தரும் தருணமாக குரு பகவானின் அமைப்பு உறுதிப்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல்களும் பயணங்களும் ஏற்படலாம். அதனால் உடல் சோர்வு ஏற்படலாம். இந்த தருணத்தில் ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு சூழலாகவும் அமையும். ஆனால் வருமானம் குறைவு இல்லாத ஒரு தருணமாக அமைய போகிறது. கலைத்துறையில் எந்த திறமையாக இருந்தாலும் அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. புதிய படப்பிடிப்பு உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றிகரமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு சிறந்த யோக பலன்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு குறையாத வகையிலும் தசாபுத்திகள் பலம்பெற்று இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நினைவாற்றல் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை தேடி தருகிறது. மிதுன ராசிக்காரர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பகவானின் ஆதிக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட குரு பகவான் நிறைந்த மாறுதலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு விளைச்சலையும் வருமானத்தையும் உறுதியாகவே உயர்த்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல மாற்றங்கள் உண்டு.